ஒரு சிறிய ஊரில் அர்ஜுன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் சாதாரண முகம் கொண்டவன். அதிக உயரமில்லை. கூட்டத்தில் நின்றாலும் யாரும் திரும்பி பார்க்காதவன். ஆனால் அவனுக்குள் ஒரு பெரிய வழி இருந்தது. என்னால அழகா இல்ல, அதனால்தான் யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க. இந்த எண்ணமே தினமும் அவனை உள்ளுக்குள் சிதைத்துக் கொண்டே இருந்தது. கண்ணாடி முன் நின்றாலே அவனுக்கு தன்னையே வெறுப்பு. மக்களிடம் பேச தயக்கம். புதிய இடத்துக்கு போக பயம். எதிலும் தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கான நேர்முக தேர்வுக்கு சென்றான். அங்கே வந்திருந்த மற்ற இளைஞர்களை பார்த்தவுடன் அவனுடைய மனசு உடைந்து போனது. அவர்களோ எல்லாம் அழகான உடை, நிமிர்ந்த நடை, தன்னம்பிக்கை நிறைந்த முகம். அவர்களை பார்த்தவுடனே அர்ஜுன் மனதிற்குள் சொன்னான், இவர்கள்தான் தேர்வாகப் போறாங்க, நான் இல்ல. அப்படியே தலையை குனிந்து அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அந்த நேரத்தில் அங்கே வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு வயதான அலுவலக உதவியாளர் அவனை கவனித்தார். அவர் மெதுவாக வந்து கேட்டார், என்னப்பா, ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? அர்ஜுன் சிரிக்காமல் சொன்னான், என்னிடம் ஸ்பெஷலா எதுவும் இல்ல சார். முகத்திலும் இல்ல, நடையிலும் இல்ல. நான் தோற்றத்திலேயே தோற்றுட்டவன். அந்த முதியவர் மெதுவாக சிரித்தார். அருகிலிருந்த மேசையிலிருந்து 2 பேனாக்களை எடுத்தார். ஒன்று பளபளப்பாக தங்க நிறத்தில் மின்னும் ஒரு அழகான பேனா. மற்றொன்று பழையது, சாயம் கீறிப்போன சாதாரண பேனா. அவர் அர்ஜுனை பார்த்து கேட்டார், இரண்டுல எது நல்ல பேனா? அர்ஜுன் யோசிக்காமல் சொன்னான், இந்த பளபளப்பா இருக்கிற பேனாதான் நல்லதா இருக்கும் சார். முதியவர் அந்த அழகான பேனாவை எடுத்தார். எழுத முயன்றார். ஆனால் அது எழுதவே இல்லை. பிறகு அந்த பழைய பேனாவை எடுத்தார். ஒரே மென்மையாக ஓடியது. அழகான எழுத்தை எழுதியது. அவர் அர்ஜுனை பார்த்து மெதுவாக சொன்னார், பாருப்பா, பார்வைக்கு மின்றது எல்லாம் மதிப்புள்ளதில்லை. பயன்பாட்டுக்கு உதவுறதுதான் உண்மையான மதிப்பு. அர்ஜுன் அமைதியாக அவரை பார்த்தான். முதியவர் தொடர்ந்தார், முகத்தின் அழகு கதவை திறக்கலாம். ஆனா மனத்தின் அழகுதான் உள்ளே இருக்க இடம் தரும். வெளித்தோற்றம் கண்களை கவரும். ஆனா திறமை, ஒழுக்கம், நம்பிக்கை இவைதான் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கும். அந்த வார்த்தைகள் அர்ஜுனின் மனதிற்குள் ஆழமாக விழுந்தது. அன்று முதல் அவன் கண்ணாடி முன்னால் நின்று வருந்துவதை நிறுத்தினான். அதற்கு பதிலாக தன் வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்தான். அவன் தினமும் புத்தகம் படிக்க ஆரம்பித்தான். தன்னம்பிக்கையுடன் பேச பழகினான். உடல் நலத்தை கவனித்தான். எல்லோரிடமும் மரியாதையுடன் நடந்தான். தன் திறமையை வளர்த்து கொண்டான். தன் வேலையை நேர்மையாக செய்ய கற்றுக்கொண்டான். நாட்கள் சென்றன. மாதங்கள் கடந்தன. மீண்டும் ஒரு நாள் அவன் இன்னொரு பெரிய நிறுவனத்தில் நேர்முக தேர்வுக்கு சென்றான். இந்த முறை அவன் முகத்தில் அழகு இல்லை. ஆனால் அவன் கண்களில் நம்பிக்கை இருந்தது. அவன் குரலில் தெளிவிருந்தது. அவன் பதில்களில் அறிவிருந்தது. அவன் நடையில் தன்னம்பிக்கை இருந்தது. நேர்முக தேர்வு முடிந்தது. முடிவில் அனைவரையும் தாண்டி வேலை கிடைத்தது அர்ஜுனுக்கே. அந்த நிறுவனத்தின் மேலாளர் அவனை பார்த்து சொன்னார், உன்னிடம் ஒரு விஷயம் இருக்கு. அது வெளியில் உடனே தெரியாது. ஆனா பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் தெரியும். அது உண்மையான மதிப்பு. அந்த நொடியில்தான் அர்ஜுன் ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொண்டான். அழகு என்பது சில நொடிகள் கவரும் மாயை. ஆனால் குணம், திறமை, தன்னம்பிக்கை இவையே வாழ்நாள் முழுவதும் ஒளிரும் உண்மையான அழகு.